இப்போ வந்து இந்த மோதலுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா முகுந்தனோட அந்த நியமனம் தான். அதாவது புதுச்சேரியில் நடந்த கூட்டத்தில் ராமதாஸ் வந்து முகுந்தனை வந்து கட்சியோட இளைஞரணி செயலாளராக நியமனம் பண்றாரு. அப்பவே அன்புமணி வந்து அந்த மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பதான் வந்து கட்சிக்கு வந்திருக்காரு அவரு, அதாவது பக்குவம் இல்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இதை பயன்படுத்தாம இப்பதான் புதுசா வந்திருக்காரு, எதற்காக அவ்வளவு பெரிய பதவியை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்பவே அன்புமணி வந்து அதுக்கு எதிராக பேசுறாரு. ஸோ ராமதாஸ் வந்து நேற்றைக்கும் இதே ஒரு இதுதான் வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது பக்குவமே இல்லாத இருந்த வயசுல அன்புமணியை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிட்டேன் அப்படின்ற ஒரு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் குமரன் பத்தி பேசும்போதாகட்டும், அப்புறம் ஜி.கே. மணி குறித்து பேசும்போதாகட்டும், அவங்களுக்குள்ளேயே பல இது இருக்கும்போது இந்த அளவுக்கு ராமதாஸ் வந்து வெளியில வந்து இந்த மாதிரி கோபத்தை வந்து பேசல. ஆனா அந்த முகுந்தன் நியமனத்துல மட்டும் ராமதாஸ் வந்து இந்த அளவுக்கு கொதிச்சு போய் பேசியிருக்காரு அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இதுல வந்து நாம அறிய வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, யாரை மாற்றி வந்து முகுந்தனை கொண்டு வராருன்னு இருக்கிறது. அது வந்து ஜி.கே. மணியோட மகனை மாற்றி முகுந்தனை கொண்டு வருகிறார். அப்போ அதுல ஒரு ஃபேமிலி அரசியல் தான் நாங்க வந்து கையோங்கி நிற்கிறதாக பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து ஒருத்தரை வந்து தமிழ் குமரன் என்பவர் வந்து கொஞ்சம் அறிமுகமான பேராக தான் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் நிச்சயமாக பல துறைகளில் வந்து செயல்பட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கிற இளைஞராக இருந்தால் கூட அந்த ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஆள் தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து வைக்கிறார், முகுந்தன் என்ற பெயரை கொண்டு வந்து வைக்கிறார். நிச்சயமாக அது என்னை பொறுத்தவரை அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இப்படி நடந்தால், இப்படி நான் செய்தால் யார் எதிர்ப்பார்கள், யார் என் கூட இருப்பார்கள் என்று ஆழம் பார்க்கறதுக்காக செய்த ஒரு செயலாக பார்க்கலாம் டாக்டர் பக்கத்துல இருந்து. அதே தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டு தான் இப்ப வந்து பேசுறாரு. அதாவது அன்புமணியை பொறுத்தவரை அன்புமணி வந்து அது அன்னைக்கு பேசுனதுனால, அதாவது இவருக்கு என்ன, இவர் வந்து கட்சியில பணியாற்றட்டும், அதன் பிறகு இவருக்கு பதவி கொடுக்கலாம் என்று அதற்கு ரியாக்ஷனாக தான் நேற்றைய தினம் வந்து டாக்டர் பேசியிருக்கிறார். இவரை கொண்டே உட்கார வச்ச சனத்துல இவருக்கு என்ன இருந்ததுங்கிறத விஷயம் தான். கடைசியில் எங்க வந்து நிக்குன்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் செய்த முக்கியமான தவறு என்று பாத்தீங்கன்னா, டாக்டர் செய்த தவறு என்று பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். அதாவது என் குடும்பத்துல யாரும் வரமாட்டாங்க, நானும் ஒரு பதவிக்கு ஆசைப்பட மாட்டேன் சொன்னார் இல்லையா? அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதனால் மட்டும்தான் இன்றைக்கு வந்து இந்த அவலம் வந்து அவர் வந்து நேர வேண்டிய இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள், இந்த அவமானங்கள் எல்லாம் அவர் கூடிய இடம் வந்து இன்னைக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா, இது அவருடைய மகனாலதான், குடும்பத்தை வந்து உள்ள கொண்டு வந்ததுனாலதான், அதுவும் தகுதியற்ற ஒரு நபரை வந்து உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சதுனாலதான்.